வச்ச ஐஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூலை 5ஆம் தேதி நம்ம எல்லாருமே எழுதியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட் அதாவது பேப்பர் 2 கூடிய சயின்ஸ் மேஜர் சோசியல் மேஜர் நம்ம எழுதியிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் சோசியல் மேஜருக்கு உண்டான ஆன்சர் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? சரி, ஆன்சருக்கு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கீழே 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. கூற்று 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றன. கூற்று 2 குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல் மற்றும் நடத்தை தரம் சார்ந்த மாற்று நிலைகளின் குணங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரிதான். ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு பொறுத்துக மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாமா? இப்போது நம்ம இதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சரிலே நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கண் சிமிட்டலுக்கு கரெக்டான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை வலுவான தூண்டுதலில் இருந்து பாதுகாக்கிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேரூன்றல் குழந்தைகளுக்கு முளைக்காம்பு கண்டுபிடிக்க உதவுகிறது. அடுத்து உறிஞ்சல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உணவளிக்க அனுமதிக்கிறது. அடுத்து மொரோ அப்படின்னா குழந்தை தாயிடம் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு பி, அதாவது 4, 3, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பியோஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணை நிலைகளை காலவரிசையில் ஒழுங்கமைக்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நமக்கு அமைச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா பிரதிபலிப்பு வடிவமைப்பு, 2வது முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், 3வது 2ஆம் சுழற்சி எதிர்வினைகள், 4வது 2ஆம் நிலை சுழற்சி எதிர்வினைகளின் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாமா? அனுமானம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீன் பியோஜெட் குழந்தைகள் தங்கள் சொந்த செயல்பாட்டின் மூலம் தங்கள் உலகத்தை பற்றிய அனைத்து அறிவையும் கண்டுபிடிப்பதாகவோ அல்லது உருவாக்குவதாகவோ கருதினார். காரணம், ஜியோன் பியோஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு அறிவாற்றல் வளர்ச்சிக்கான ஒரு பூர்வீக அணுகுமுறையாக விவரிக்கப்படுகிறது. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ சரியானது, ஆர் தவறு. அதாவது கூற்று சரி, காரணம் தவறானது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆன்சர் சி. அடுத்த ஒரு கூற்று காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். கூற்று 1ல் பியாஜெட்டின் கூற்றுப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய சிந்தனையின் மிக அடிப்படையான குறைபாடு சுயநலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று சரி. கூற்று 2ல் தன்முனைப்பு சுயநலம் என்பது மற்றவர்களின் குறியீட்டு கண்ணோட்டங்களை ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்கும் திறனாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு தவறானது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த ஒரு கூற்று காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்துடலாம். கூற்று 1ல் சூழலியல் அமைப்பு கோட்பாட்டின்படி உள்ளார்ந்த நிலை என்பது குழந்தையின் உள்ளார்ந்த சூழலில் செயல்பாடுகள் மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டுள்ளது. இது நமக்கு கூற்று 1 தவறு. கூற்று 2 என்னென்னு பார்த்துடலாம். இந்த நிலையில் குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்ள அனைத்து உறவுகளும் ஒருதலைபட்சமானவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிராட்ஃபேம்னர் வலியுறுத்தினார். இதுவும் நமக்கு என்னதான் தவறு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆன்சர் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழல்களை ஒழுங்குபடுத்துக. நம்ம கரெக்டாக பார்த்தலாமா? ஃபர்ஸ்டில் சி தனிநபர் மற்றும் அவனுடைய உடன் சூழல், 2வது வீடு பள்ளி மற்றும் அருகாமை, 3வது மத நிறுவனங்கள் பெற்றோர் பணியிடம், அடுத்து கலாச்சார விழுமங்கள் விதிகள் மற்றும் வளமூலங்கள். அப்போ ஆன்சர் நமக்கு சி. அடுத்த ஒரு கூற்று காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நமக்கு ஒரே கூற்று காரணமாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, பார்த்துடலாமா? கூற்று 1ல் என்ன கொடுக்குறாங்க? கீழ்நிலை மன தூண்டுதல்களுக்கும் மேல்நிலை மனதின் கோரிக்கைகளுக்கும் இடையில் ஈகோவின் மத்தியஸ்த பங்கை எரிக்சன் நிராகரிக்கிறார். கூற்று 2 ஒவ்வொரு கட்டத்திலும் ஈகோ வளர்ச்சிக்கு நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது, மனப்பான்மைகளையும் திறன்களையும் பெறுகிறது. இது தனிநபரை சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பு செய்யும் உறுப்பினராக ஆக்குகிறது என்பதை எரிக்சன் ஏற்றுக்கொள்கிறார். இது நமக்கு தவறு. இப்போ
அப்போ கூற்று 1 தவறானது, கூற்று 2 சரியானது. ஆன்சர் டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திடலாமா? இப்போது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீசோ அமைப்பு அப்படின்னு என்ன வரும், நுண் அமைப்புகளுக்கு இடையேயான இணைப்புகள். அடுத்து எக்ஸோ அமைப்பு அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முறையான நிறுவன அமைப்புகள். அடுத்து நுண் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தையின் உடனடி செயல். பெயரளவு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலாச்சார மதிப்புகள் மற்றும் பழக்க வழக்கங்கள். ஆன்சர் 3, 4, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆன்சர் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த ஒரு கூற்று காரணம் தான். கூற்றில் என்ன கொடுக்குறாங்க, கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. காரணம், கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்காக ஒரு தலைப்பு, பொருள், நிகழ்வின் மீதான கவன குவிப்பு செய்தல், கவனிக்கும் செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதற்குரிய நமக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர். அதாவது கூற்றும் காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம இதில் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உள்ளுணர்வு, நோக்கங்கள், உடல்நிலை. அப்போ ஆன்சர் நமக்கு டி. அடுத்த கொஸ்டின், அதுவும் ஒரு கூற்று காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கூற்று 1 என்ன கொடுக்குறாங்க, பழக்கப்படுத்துதல் என்பது மூளை மாறிவரும் செயல்களை கையாளும் விதமாகும். கூற்று 2, மாறாத தூண்டுதலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவான எதிர்வினை ஆற்றுகின்றன. நமக்கு இதற்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கூற்று 1 தவறு, அதாவது சரியானதல்ல. ஆனால் கூற்று 2 சரி. அடுத்த ஒரு கூற்று காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கூற்று ஒரு நபர் உண்மையல்லாத ஒன்றை பார்க்கின்றார் அல்லது கேட்கிறார். காரணம், ஒரு மாயை என்பது யதார்த்தத்துடன் ஒத்துப்போகாத ஒரு புலன்காட்சி ஆகும். இதில் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அப்போ ஆன்சர் நமக்கு பி. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, கூற்று பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியன முயற்சி பிறழ்ச்சி செயலின் விளைவுகளே ஆகும். காரணம், விலங்குகள் முயற்சி பிறழ்ச்சி வழிமுறையை பின்பற்றுகின்றன. இதில் நமக்கு கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் நமக்கு பி. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்காண்பனவற்றில் எவை தாண்டரை கூறும் விதிகளுள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆன்சர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் டி. அதாவது மனப்பான்மை விதி, உருவக விதி, இணைப்பு மாறும் விதி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கக்கூடிய திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது. கூற்று 2, திரவ நுண்ணறிவு வயதுக்கு ஏற்ப மெதுவாக குறைவது போல் தெரிகிறது. இதில் நமக்கு கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரியானது. அப்போ ஆன்சர் நமக்கு டி. அடுத்து ஒரு பொறுத்துக தான் ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திடலாமா? இரு காரணி கோட்பாடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிமெர்மன். குழு காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்எல் தர்ஸ்டோன். அடுத்து பல்காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஎல் தார்ண்டை. அடுத்து முக்காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெரன்பெர்க். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, 4, 1, 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஒரு பொறுத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்திடலாமா? படைப்பாற்றலை வளர்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் அறிவு பகர்தல். மாலாவின் படைப்பாற்றல் செயல்முறை நமக்கு ஆன்சர் 4 நிலைகள். அரியேட்டஸ் படைப்பாற்றல் கோட்பாடு முதன்மை மற்றும் 2ஆம் நிலை செயல்முறை. படைப்பாற்றலின் பண்புகள் சாகச இயல்பு கொண்ட. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4, 1, 2, 3. அதாவது ஆன்சர் பி. அடுத்த கூற்று காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நமது ஆளுமை பண்புகளை என்ன என்பதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்வதாகும். காரணம், ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் நமக்கு கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றை நமக்கு விளக்குகிறது. அடுத்து ஒரு பொறுத்துவ கொடுத்துருக்காங்க. இரத்தம் அப்படின்னா நேர்மறை நம்பிக்கை மிகுந்த, மஞ்சள் பித்தம் அப்படின்னா முன்னோபம் கொண்ட, கபம் அப்படின்னா
மனவெளிச்சி குறைந்த கரும்பித்தம் அப்படின்னா மனச்சோர்வு. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு 3, 4, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின்வரும் உளப்பாலியல் நிலைகளை படுத்திடலாமா. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ச்சார்பு நிலை, அடுத்து கூத நிலை, அடுத்து பாலிக் நிலை, அடுத்து உள்ளார்ந்த வளர்ச்சி நிலை, அடுத்து நமக்கு பிறப்புறுப்பு நிலை அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு சி. அடுத்து கூச்சுக்காரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூச்சு என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, அது ஒரு சிறப்புரிமை அல்ல. காரணம், பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே உள்ளடக்குதலின் அடிப்படை தத்துவமாகும். இதில் நமக்கு இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான், ஆன்சர் ஏ. அடுத்து மனவிளக்கம் பெற்ற பெற்றோர்கள் பெரிதொரு துணையுடன் உடன் உறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் வந்து ஏ மற்றும் டி. ஏ மற்றும் டி அப்படின்னா என்னெல்லாம் வரணும், ஒன்று கலப்பு குடும்பம், இன்னொன்று மறுகட்டமைப்பு குடும்பம் அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த ஒரு பொறுத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு தனிநபருக்கு உள்ளார்ந்த கற்றல் மற்றும் அறிவு சார்ந்த கோளாறு. அடுத்து ஆட்டிசம் அப்படின்னா தொடர்புகள் மற்றும் சமூக நடத்தைகளில் வரம்புகள். அடுத்து பெருமூளை வாதம் அப்படின்னா உடல் அசைவையும் தசை இயக்கங்களையும் பாதிக்கும் நாள்வட்ட நிலை. அடுத்து கவனக்குறைவு மிக இயக்க கோளாறு, இது ஒருவருடைய செயல் நடத்தை மற்றும் பணிகளை செய்தலானது அவரது வளர்ச்சிக்கு பொருத்தமாக ஒழுங்குபடுத்த முடியாத கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு சி. அடுத்த ஒரு பொறுத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கற்பவர் சார்ந்த காரணி, நமக்கு ஆன்சர் அடைவு ஊக்கம். அடுத்து ஆசிரியர் சார்ந்த காரணி, ஆன்சர் ஆளுமை கூறுகள் மற்றும் நடத்தை. அடுத்து பாடம் சார்ந்த காரணி, நமக்கு ஆன்சர் கற்றல் அனுபவம். செயல்பாடு சார்ந்த காரணி, நமக்கு ஆன்சர் கற்றல் சூழல் மற்றும் வளம். அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு டி. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நமக்கு ஏயை தவிர மற்ற எல்லாமே பள்ளி மேலாண்மை குழுக்கள், மாணவர் நலக்குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து நமக்கு ஒரு கூச்சு காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கூச்சில் என்ன கொடுக்குறாங்க, கற்பித்தல் இயந்திரம், அடுத்து கூச்சு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி, அதன் மூலம் எளிமையாக தொடர்ந்து வலுவூட்டுவதால் விரும்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். காரணம், தொடர்ச்சியான வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும், அதை மனித ஆசிரியர் மூலம் ஏற்படுத்தலாம். இதில் நமக்கு கூச்சு சரி, காரணம் தவறு, ஆன்சர் சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறு எந்த ஒரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பின்வரும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை காலவரிசையை ஒழுங்குபடுத்துக என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவன எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நமக்கு என்ன வருது, எல்லாமே தான் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, கரெக்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து தமிழ் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாமா. கடல் என்பது என்ன சீர் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்குது. கடல்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறைய சீர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவிற்கான மாத்திரை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு அரை மாத்திரை. அடுத்து ஒரு எளிமையான பொறுத்துக தான். ஓரறிவுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடிய ஈரறிவுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி நத்தை. ஓரறிவு புல் மரம், மூவறிவு கரையான் எறும்பு, ஐந்தறிவு பறவை விலங்கு. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் பின்வரும் வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து உயிர்மை நெடில் எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு ஆன்சர் 126.
அடுத்து 8 பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஓ. அடுத்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வருவது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 2ஆம் வேற்றுமை. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்னும் அடியில் கொடுத்தோர் என்ன சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் வினையாளனையும் பெயர். அடுத்து நீள் கூட்டல் உழைப்பு, இதை சேர்த்தெழுதும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீள் உழைப்பு. அடுத்து பிழைத்த வேல், இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுங்க. நமக்கு ஆன்சர் பெயரச்சு தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பகைவன் என்றாலும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கக்கூடியது நமக்கு பகைவன் கூட்டல் என்றாலும். அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் நமக்கு மெய்யெழுத்துக்கள் 18மே முதல்ல வராது. அடுத்து குவிமொட்டு இலக்கண குறிப்பு, நமக்கு ஆன்சர் வினைத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வல்லின மிகும் இடங்களில் ஒன்று என்ன கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஓமை தொகை. அடுத்து பொறுத்துக, புறா நமக்கு என்ன செய்யும், குணுகும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கூகை குளரும். நமக்கு ஆன்சர் சி. அடுத்து பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம். ஆன்சர் நமக்கு எழுத்து பேர். அடுத்து இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து கீழ்கண்டவற்றில் காரண சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மரங்கொத்தி. அடுத்து செச்சவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு, ஆன்சர் வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. நமக்கு ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. அடுத்து கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பொன்னகர் இலக்கண குறிப்பு. நமக்கு ஆன்சர் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அடுத்து ஒரு பொறுத்துக, காக்கென்று அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகுத்தல் விகாரம், கணீர் அப்படின்னா இடைகுறை, உய்முறை அப்படின்னா வினைத்தொகை, மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை. ஆன்சர் நமக்கு ஏ. அடுத்து இது செய்வாயா என்ற வினைய போது நீயே செய் என்று கூறுவது என்ன விடைன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏவல் விடை. அடுத்து சரியான மரபு தொடர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான். அடுத்து பீலிபை சாகாடும் அச்சிரம் அப்பண்டம் சால பிகுத்தும் பெயின். இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. அடுத்து ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியலுகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி மட்டும் கரெக்ட், அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. இப்பாடல் அடியில் வரக்கூடிய சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பெயர் சொற்களும் வினை சொற்களும். அடுத்து அறிஞர் அண்ணாவை படித்திருக்கின்றன. இது எவ்வகை ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கர்த்தாவாகுப்பெயர். அடுத்து மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கணம் கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு சி. 3 கூட்டல் இவ் கூட்டல் அர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம தமிழும் சைக்காலஜியும் பார்த்துருக்கோம். அடுத்து இங்கிலீஷ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டேஷ் டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். நமக்கு ஆன்சர் மெட்ராஸ் பிரசிடென்சி. அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிஷியன் அப்படின்னா மெடிக்கல் ப்ரொடெக்டர், ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிங் பேக். அடுத்து ரிபென் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீக்ரியேட். அடுத்து அம்பாஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ரைஸ் அட்டாக். அடுத்து ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். வாட் இஸ் த லிட்ரஸி டிவைஸ் எம்ப்ளாய்டு ஹேர். நமக்கு ஆன்சர் ரிப்பிட்டேஷன். அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடிஸ் டிசீஸ். அடுத்து ஆர்த்தோலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடிஸ் பேட்ஸ். அடுத்து ஜியாலிஸ்டிஸ்ட் அப்படின்னா நமக்கு ஸ்டடிஸ் த மேட்டர் தட் கான்ஸ்டியூட்ஸ் த எர்த். அடுத்து லிங்கிஸ்ட் அப்படின்னா ஸ்டடிஸ் லாங்குவேஜ் அண்ட் தேர் ஸ்ட்ரக்சர். அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு பி. அடுத்து இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி. நமக்கு ஆன்சர் கண்ட்ரோவர்ஷியல். அடுத்து எ ரிவ்யூ ஹெல்ப்ஸ் த ரீடர் டு டிசைட் whatever to read or watch something. Answer B. அடுத்து what is the explanation of EMI. Answer C. Cater monthly installment scheme. அடுத்து which of the following is the correct order of a good speech. நமக்கு ஆன்சர் introducing the topic, elaborating the main points and summarizing them views. அடுத்து repetition of 2 or more
constant sounds is called as answer alteration. Next question. Given below are two statements on finite verbs. Statement 1. Finite verbs are used in the present tense and past tense. Statement 2. Finite verbs are usually nouns, infinitives or participle. The correct answer is statement 1 is true but statement 2 is false. Next question. Animal farm is correct answer is algebraic novella. At the next question. A finished poem should have dash lines and the finished poem should have only dash words. Namukku answer 5 level. Next question. In a certain code language, if pen means eraser, eraser means book. Book means scale, scale means sharpener. Sharpener means duster and duster means table. Then what is the name of the object that is used to clean the blackboard in the language? Answer sharpener. Next question. And dash is a word that describes a noun. Answer adjective. Next question. Given below are two statements regarding birds and clouds. Statement 1. Freshia. A fash is a group of words with a finite verb in it. Statement 2. Halls. A halls is a group of words with an infinite verb in it. Nam correct answer is both statement 1 and statement 2 are false. Next question. Coordinate conjunctions are used to connect the independent clause in. Correct answer is compound sentence. Next question. Choose the correct tense form for the given sentence. Charan dash a poem for 2 hours when his friends arrived. Answer is had been writing. What are the 3 main types of definite clause? Namukku answer is adjective, adverb and noun. Next question. Choose the suitable comparative degree of bad. Correct answer is worse. Next question. Choose the correct expansions for PDF. Answer is portable document format. What is an acronym? Choose the most abbreviated option given below. Correct answer is an acronym is an abbreviation from a fish and can be read as a bad. Next question. What does the world is a strange mean? Answer is metaphor. Next question. An example of contraction is you have. Next question. The kittens far is like a villain coat is an example of. Answer imaginary. Next question. Dash is used to emphasize a feeling or idea. Correct answer is repetition. Next question. Throw scudding drifts the rainy kindreds which the team see. Identify the figure of speech employed here. Answer personification. Next question. The title of the poem Sea Fever means. Answer is the poet's deep wish to be at sea. Next question. Rearrange the jumbled sentence. Correct answer நம்ம பார்த்தலாம் friends. Gulliver dragged himself along the shore. The Gulliver was really hungry. The Gulliver frequently fell asleep because his drink had a sleeping draught. Next, correct Gulliver was lodged in an old and disgusting temple. Answer is 2413. Next question. Choose the word that has the same relationship as the pair on the left. Mango, sweet. Lime means shore. Which poem was recited by Mr. Samuel at the tea shop? Answer is Banska. Next, நமக்கு இப்போ ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துலாமா? சரியான காலவரிசைப்படுத்துக கேட்டிருக்கிறாங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துலாம். போர்ச்சுகல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். நெக்ஸ்ட்டு டேஷ் காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார். ஆன்சர் வீரப்ப நாயக்கர். அடுத்த கொஸ்டின். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் இஸ் 1839. அடுத்து சரியாக பொருத்தி நம்ம எழுதணும். பொருத்திடலாமா? அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1206 1290 வரை. அடுத்து கில்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1290 1320 வரைக்கும். துக்ளக் வம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1320 to 1414. சையது வம்சம் அப்படின்னா 1414 to 1451. அப்போ நமக்கு ஆன்சர் இஸ் பி.
அடுத்து ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1206 to 1210. பால்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1266 to 1287 வரைக்கும். ஜலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1290 to 1296. அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1296 to 1316. அப்போ நமக்கு ஆன்சர் இஸ் பி. அடுத்து ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் டேஷில் பேஷ்வா ஆனார். நமக்கு ஆன்சர் இஸ் 1713. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல் தர்மன் என்ற நாடகம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது. ஆன்சர் தீனபந்து மித்ரா. அடுத்து நாடு முழுவதும் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? நமக்கு ஆன்சர் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. அடுத்து சதி என்னும் நடைமுறையை ஒழிக்கச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. அடுத்து ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்ட அரசர் யார்? நமக்கு ஆன்சர் சிக்கந்தர் லோடி. அடுத்து அஸ்ஸாமில் இடம்பெயர் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள். ஆன்சர் டார்ஜிலிங், ஹேடிங் மற்றும் சர்துகுரு. அடுத்து வாக்கியத்தில் மகள்வாரி முறைக்கு தகுந்த சரியான கூற்று மட்டும் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ. கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். அடுத்து பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர். ஆன்சர் தீரன் சின்னமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தட்சசீல பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டறிந்தவர். ஆன்சர் அலெக்சாண்டர் ஹனிகாம். அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஜனவரி 1992. நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த அரசர்களுக்கு ஆலோசனைக்கு உதவி புரிந்த அமைச்சர்கள் குழு. ஆன்சர் சபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனித இனத்தின் மூதாதையர். ஆன்சர் ஹோமோ எரக்டஸ். அடுத்து இணைகளை கரெக்டாக கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? இதில் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தவறானது கிராமணி படைத்தளபதி. அடுத்த ஒரு தவறான இணை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1 குறிஞ்சி காடு சார்ந்த இடமாகும். இது என்னது தவறு. ஏன்னா குறிஞ்சினாலே நம்ம என்ன தான் சொல்லுவோம்? மலை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் இணைகளை கவனிக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியானது. ஆன்சர் பார்த்தலாம். முதல் சாக ஆட்சியாளர் மோஸ். இது தவறானது. அடுத்து நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் டேஷாம் ஆண்டில் ஆங்கில ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ஆன்சர் 1862. அடுத்து டேஷாம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் 1907. அடுத்த கொஸ்டின், ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. சங்கு அப்படின்னா நாகேஸ்வர் மற்றும் பாலகோட். அடுத்து வைடூரியம் அப்படின்னா ஷார்டுகை. அடுத்து கார்னிலியன் அப்படின்னா லோத்தல். ஸ்டீடேட் அப்படின்னா தெற்கு ராஜஸ்தான். ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. நிர்வாக அதிகாரிகளும் அவர்களுடைய பதவிகளும். பானு அப்படின்னா ஆவணப்பதிவாளர். குந்தலா அப்படின்னா குதிரைப்படை தலைவர். அடுத்து திர்கத் வஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரச தூதுவர். சிம்மாண்டா அப்படின்னா படைத்தளபதி. ஆன்சர் இஸ் சி. அடுத்து மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஆன்சர் சர் திருவாரூர் முத்துசாமி. அடுத்து கீழ்காணும் கூற்றில் தவறானது மட்டும் கேட்டிருக்காங்க. தவறானது என்ன அப்படின்னா 1806 நடைபெற்ற வேலூர் கழகத்திற்கு இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை உடனடி காரணமாக இருந்தது. இது தவறானது. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1828. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1867. ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1875. சாரதா சதன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1889. நமக்கு ஆன்சர் இஸ் ஏ. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது கேட்டிருக்கிறாங்க. தவறானது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி. அதாவது சாரதா சட்டம் 1910 சொல்லியிருக்கிறாங்க. அதான் தப்பு. அடுத்து இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி எப்பொழுது விஜயநகரத்திற்கு வருகை புரிந்தார்? நமக்கு ஆன்சர் 1420. அடுத்து இந்தியாவில் இடைப்பழங்காலத்தை முதலில் அடையாளம் கண்டவர். ஆன்சர் ஹஜ்டி சங்கலியா. அடுத்து பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர். ஆன்சர் எட்வின் ஹப்பிள். அடுத்து உலகின் மிகப்பெரிய கடல் காட்சி பண்ணை. நமக்கு ஆன்சர் லண்டன் அரை. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா. அடுத்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் அப்படின்னா அது மும்பை. இந்திய தேசிய நீர்மின் சக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபரிதாப். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் அப்படின்னா அது புதுடில்லி. அப்போ நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் டி.
அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1ல் மின்னல் வெளிப்படும் போது அதன் வெப்பம் 9882.2 டிகிரி செல்சியஸ். கூற்று 2 ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1 முதல் 2 கிலோமீட்டர் ஆகும். ஆன்சர் நமக்கு வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே என்னதான் தவறானது. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு ஆன்சர் வேட்டையாடுதல். அடுத்து 2ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூற்பாலைகள். 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்வி. 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆராய்ச்சி. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ. அடுத்த கொஸ்டின், உலகின் மாநகர மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சரியானது. டெல்லி 29 மில்லியன். அடுத்து கீழ்கண்ட கூற்றில் தவறான கூற்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் சி. சூரிய ஒளி புதனை சென்றடைய 5.2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. இதுதான் நமக்கு தவறானது. அடுத்து ஒரு பொறுத்துக்கை கேட்டிருக்கிறாங்க. மேங்கலாய்டு அப்படின்னா அது கிழக்கு ஆசியா, ஹாகசாய்டு அப்படின்னா ஐரோப்பா, ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூ கினியா, நீக்ராய்டு அப்படின்னா ஆப்பிரிக்காவின் துணை சகாரா. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு பி. அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பிக்க டேஷ் பயன்படுகின்றன. ஆன்சர் காணிப்புவி படங்கள். அடுத்து தவறான பொருந்தியுள்ளதை கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா தேம்சார்னா மத்திய தரைக்கடல். இது நமக்கு தவறானது. அடுத்து சரியாக பொருந்துள்ளதை கேட்டிருக்காங்க. ஜோராஸ்ட்ரினிஷியம் அகியாரி. அடுத்து ஒரு கடல் மைல் என்பது டேஷ் மீட்டருக்கு சமமாகும். நமக்கு ஆன்சர் 1852. அடுத்து தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் இந்திய பிரதமர். பின்வரும் வாக்கியங்களில் அண்டார்டிக் பெருங்கடல் பற்றி தவறான வாக்கியம் கேட்குறாங்க. நமக்கு 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உலகின் பெருங்கடலில் சமீபத்தில் தோன்றியது. இதுதான் நமக்கு எனது தவறு. அடுத்து கப்பலோட்டிகள் 19ஆம் நூற்றாண்டில் டேஷ் கடிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தினர். நமக்கு ஆன்சர் காலக்கடிகாரம். அடுத்து பின்வருவனவற்றில் எது மின்னல் வர்முனுக்கான செயல் விதி? நமக்கு ஆன்சர் மின்னல் உருவாகும் என்று தெரிந்தால் உங்கள் பயணத்தை முடிந்தளவு தள்ளி போடவும். அடுத்து பின்வருவனவற்றில் எது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் அல்ல? நமக்கு ஆன்சர் மான்ட்ரில். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது ஆசியாவில் காணப்படாத சமவெளி? நமக்கு ஆன்சர் அண்டலூசியா சமவெளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாவட்டத்தில் தாளையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். அடுத்து ஒரு பொறுத்துக்கை கேட்டிருக்கிறாங்க. பில்ஸ்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான், சாந்தலக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், அங்காமி அப்படின்னா நாகாலாந்து, பூட்டியா அப்படின்னா சிக்கிம். இது எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர்? நமக்கு ஆன்சர் சி சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூகம் என்று ஒன்று கிடையாது, தனி ஆண்கள், பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறியவர்? ஆன்சர் மார்கரெட் தாட்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்க. கூற்று, அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டது. காரணம், அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சமாகும். நமக்கு இதில் ஏயும் தவறு தான், அதாவது கூற்றும் தவறு, காரணம் தவறு தான். அடுத்து ஒரு கட்சி தேசிய கட்சி என கருதப்படுவதற்கு எந்த ஒரு வாக்கியம் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி. சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இது தவறு. அடுத்து சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்களை வெளியிட்டது? நமக்கு ஆன்சர் 2. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. உலோக பணத்திட்டம் தங்கம் வெள்ளி, காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம், நெகிழி பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொக்கட்டை, மெய்நிகர் பணம் அப்படின்னா பிட்காயின். நமக்கு ஆன்சர் இஸ் பி. அடுத்து பொருந்தாததை நம்ம எடுத்து எழுதுகிறோம். நிதி பணிகளில் இதில் எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டும் திட்டமிடலும் தூண்டும் திட்டமிடலும். அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். காரணம், தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தியடிகள் கருதினார். நமக்கு ஆன்சர் கூற்றும் காரணம் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான். அடுத்த ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2006, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா 2013. அப்போ நமக்கு ஆன்சர் இஸ் சி. அடுத்து ஒரு பொறுத்துக.
பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2002. ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1988. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் 2016. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃப்ரெண்ட்ஸ்.